உண்மையிலேயே சோசியல் மீடியால பயங்கர ஆக்டிவா இருக்கக்கூடிய ஒரு நபர் யாருன்னு பாத்தீங்கன்னா அது மாண்புமிகு முதலமைச்சர் அண்ணன் விஜய் அவர்கள் தான். நம்ம அண்ணன் விஜய் அவர்களிடம் அதிகமாக திட்டு வாங்கிய நபர் யார் என்றால் அதை நான் பெருமையா சொல்றேன், நான் தான். தலைவர் எல்லாரையுமே பார்த்து சிரிப்பாரு, ஆனா என்ன மட்டும் பார்த்து சிரிக்கவே மாட்டார். தலைவரை நல்லா தான் தலைவா பேசிட்டு இருக்கிறப்ப அந்த தலைவரை பத்தி நீங்க அப்படி பேசலாமா? அவர் எவ்வளவு பெரிய ஒரு நபர், அவருக்கு என்ன வயசு, உங்களுக்கு என்ன வயசு? அப்போ ஒரு பொது இடங்கள்ல பேசும்போது நீங்க நாகரிகமா பேசணும்ல. நினைக்கலாம் நம்ம சமூக வலைதளத்துல இவ்வளவு வேலை செய்யறோம், சோசியல் மீடியால நிறைய விஷயங்களை நம்ம கட் பண்ணி பதிவு செய்யறோம், இதெல்லாம் எல்லாரும் பார்க்கறாங்களா, இது தலைவர் பார்க்கிறாரா அப்படின்ற ஒரு சந்தேகம் உங்களுக்கு இருக்கும். உண்மையிலேயே சோசியல் மீடியால பயங்கர ஆக்டிவா இருக்கக்கூடிய ஒரு நபர் யாருன்னு பாத்தீங்கன்னா அது மாண்புமிகு முதலமைச்சர் அண்ணன் விஜய் அவர்கள் தான். நம்மளை விட பயங்கர ஆக்டிவா இருப்பார் அவர். ஒவ்வொரு நாளும் சமூக வலைதளத்தில் என்னென்ன பதிவுகள் வருது, யார் யார் எப்படி எப்படி பேசுறாங்க அப்படின்றத எல்லாத்தையுமே அவர் கண்காணிப்பார். நம்ம கட்சி ஆரம்பித்த பிறகு தமிழக வெற்றி கழகம் என்கின்ற ஒரு கட்சி உருவாகிய பிறகு நம்ம அண்ணன் விஜய் அவர்களிடம் அதிகமாக திட்டு வாங்கிய நபர் யார் என்றால் அதை நான் பெருமையா சொல்றேன், நான் தான். அந்த பெருமைக்கு சொந்தக்காரர்கள் யாருன்னா அது எல்லாருமே நீங்க தான். ஏன்னா நான் ஏதாவது ஒரு மேடையில பேசிட்டு போயிருப்பேன், ஓம் சக்தி பராசக்தி திமுக ஒரு தீய சக்தி அப்படின்னு ஏதாவது ஒரு வார்த்தையை போட்டு நான் பேசிட்டு போயிருப்பேன். அந்த கூட்டத்தில் ஒரு 200 பேரோ ஒரு 300 பேர் தான் இருந்திருப்பாங்க. ஆனா அந்த வீடியோ வெளியில வந்தோன்னா அதை கட் பண்ணி லயலா மணி ஆன் ஃபயர் அப்படின்னு போட்டு அதை பயங்கர வைரல் ஆக்கி ஏதாவது ஒரு நிகழ்வுல தலைவரை பார்க்கக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைக்கும். தலைவர் எல்லாரையுமே பார்த்து சிரிப்பாரு, ஆனா என்ன மட்டும் பார்த்து சிரிக்கவே மாட்டார். நானும் தலைவரே வணக்கம் அப்படிம்பேன், அவ்வளவுதான். அப்ப நினைச்சுப்பேன், சரி ஏதோ ஒரு வீடியோ ஒண்ணு தலைவர் பார்த்திருக்கிறாரு அப்படின்றத நானே தெரிஞ்சுப்பேன். ஒரு முறை அப்படிதான் ஒரு கட்சியினுடைய ஒரு தலைவர் அண்ணன் விஜய் அவர்களை குறித்து ரொம்ப ஒரு ஆபாசமான ஒரு வார்த்தைகள்ல பதிவு பண்றாரு ஒரு பொதுக்கூட்டத்தில். அடுத்த ஒரு வாரத்தில் எனக்கு ஒரு பொதுக்கூட்டம் பேச வாய்ப்பு கிடைக்கும் போது அவர் எப்படி வார்த்தையை பயன்படுத்தி பேசினாரோ அதே போன்று நான் கடுமையான வார்த்தையை பயன்படுத்தி என் தலைவனை நீ திட்டலாமா அப்படின்னு சொல்லிட்டு கடுமையா பேசுறேன். உண்மையிலே சொல்றேங்க, அந்த கூட்டத்தில் 150 பேர் தான் இருந்தாங்க. 150 பேர் தான் இருந்தாங்க. அதுல பாதி பேர்ட்ட போன் இருக்குமா என்னன்னு கூட எனக்கு தெரியாது. ஏதோ ஒரு தம்பி கட் பண்ணி அதை எக்ஸ்ல போட்டாப்ல நினைக்கிறேன். அந்த வீடியோ பார்க்கணும், செம்ம வைரல். அப்ப தலைவர் சந்திப்பதற்கான ஒரு வாய்ப்பு, தலைவரை போய் பார்க்கிறேன். தலைவர், நான் ரொம்ப தூரத்தில் இருக்கிறேன், தலைவர் என்ன பார்க்கிறாரு, பார்த்துட்டு ஏய் மணி வா வாங்க 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 அப்படின்னு கூப்பிடுறாரு. எப்பவுமே இப்படி கூட மாட்டாப்ல தலைவர், ரொம்ப அன்பா கூப்பிடுறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு நானும் போனேன். நல்லா பேசுறீங்க, சூப்பரா பேசுறீங்க, நல்லா தைரியமா பேசுறீங்க, ரசிக்கும்படி பேசுறீங்க அப்படின்னாரு. நன்றி தலைவா, சூப்பர் தலைவா, ஆஹா தலைவரே வாழ்த்துறாரு, ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு போய்கிட்டே இருக்கும்போது, சரி ஏன் அப்படி பேசுனீங்க, எங்க எதை பேசுன, யாரை பத்தி பேசுனேன்னு தெரியலேன்ட்டு, தலைவரை நல்லா தான் தலைவா பேசிட்டு இருக்கிறப்ப அந்த தலைவரை பத்தி நீங்க அப்படி பேசலாமா? அவர் எவ்வளவு பெரிய ஒரு நபர், அவருக்கு என்ன வயசு, உங்களுக்கு என்ன வயசு? அப்போ ஒரு பொது இடங்கள்ல பேசும்போது நீங்க நாகரிகமா பேசணும்ல அப்படின்னு. இதே வேற கட்சி தலைவரா இருந்தா தம்பி சூப்பர்ரா, போட்டு கிளிகிள்னு கிழிச்சுக்கடா, வாழ்த்துக்கள்ரா அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா நம்ம தலைவர் அப்படி பேசக்கூடாது, அது தவறு. அவர்கள் நம்மளை விமர்சிக்கிறார்கள் என்பதற்காக நாம் அவர்களை விமர்சிக்க வேண்டாம் என்று நல்வழிப்படுத்திய ஒரே தலைவன் இந்தியாவிலேயே அண்ணன் விஜய் அவர்கள் தான்.